வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பேசலாம். இதை பல தடவை பேசியிருக்கேன், பட் இதை இன்னும் கிளியராக புரிய வைக்கணும். பணக்காரர்கள் பணக்காரராகவே இருக்கிறாங்க, ஏன் ஏழைங்க ஏழையாகவே இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு இனிஷியலாக ஒரு பணக்காரன் ஒரு ரேஸில் ஜெயிச்சிட்டான்னா, கடன் ரொம்ப வாங்கலைன்னா அவன் கண்டினியூஸாக இன்னும் பணம் ஏறிட்டே போகுது. ஏழைங்க ஏன் ஏழையாக இருக்காங்க. சில டைம் அப்வர்ட் மொபிலிட்டிங்கிறது கீழேருந்து மேலே போகிறாங்களே தவிர, மேலே இருக்கிறவங்க கீழே ரொம்ப ஈக்குவலாக வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இது காரணம்? ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் ஒரு 1950s 40sலலாம் கரன்சி டாலருக்கு அகென்ஸ்டாக பெக்டாக இருந்தது, டாலர் கோல்டுக்கு அகென்ஸ்டாக பெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரேடியாக நோட் அடிச்சிங்கன்னா, அமெரிக்கா மட்டும் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தது. ஏன்னா அமெரிக்கன் டாலர் கோல்டுக்கு அகென்ஸ்டாக பெக்டாக இருந்தது. அமெரிக்கா என்ன சொல்லிட்டுனா, யார் எப்போ கேட்டாலும் நாங்கள் கோல்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக 1968 71 கோல்டுக்கு அகென்ஸ்டாக எங்களால் டாலர் கொடுக்க முடியாதுன்னு ஃபர்மாக சொல்லிட்டாங்க. 15th August 1971 கம்ப்ளீட்டாக கோல்டுக்கு அகென்ஸ்டாக பெக்கர் நிக்சன் தூக்கிட்டார். ஸோ உலகத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 1971க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பேசிக்காக அதுக்கப்புறம் நம்மளது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கரன்சி. மார்க்கெட் தான் ஜட்ஜ் பண்ணோம் எவ்வளோ கரன்சிக்கு வேல்யூ கொடுக்கலான்னு. பட் ஓவராலாக எப்படின்னா, கவர்மெண்ட் அதோட கரன்சியை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணலாம், ஒரு பெக்கே இல்லாமல் பிரிண்ட் பண்ணலாம், அளவுக்கு மீறி பிரிண்ட் பண்ணலாங்கிறது ஆயிடுச்சு. இந்தியாவில் 91க்கு முன்னாடி வந்த ரிஃபார்ம்ஸுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்கு தேவைப்பட்ட முதலாம் நோட்டு பிரிண்ட் அடித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இந்த எக்கானமி ரொம்ப ப்ரெஷரில் இருந்தது. 90ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியாக பவருக்கு போகிற 96 to 98 கவர்மெண்ட் கேன் நாட் பிரிண்ட் நோட்ஸ் டைரக்ட்லி பட் ஆஸ்கிங் ரிசர்வ் பேங்க் டு மானிட்டைஸ் டெஃபிசிட். அதாவது கவர்மெண்ட்டில் பணம் பற்றாக்குறை இருந்ததுன்னா ரிசர்வ் பேங்க்கை நேராக பிரிண்ட் அடித்து எனக்கு கொடுன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு நோட்டை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட்டில் தான் கடன் வாங்கணுங்கிற ரூல்ஸ் வந்துடுச்சு. அதாவது ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும். அந்த பாண்ட்ஸை பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மற்ற எல்லா மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸும் வாங்கலாம். ரிசர்வ் பேங்க் அந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். பட் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது, மார்க்கெட்டில் பாண்டோட டிமாண்ட் இல்லைங்கும் போது, ரிசர்வ் பேங்க்கு இன்டைரக்டாக ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக பாண்டை வாங்கிட்டே இருக்கலாம் டு கீப் கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் லோ. இப்போது இங்கே என்ன நம்ம பணவீக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பணவீக்கம்ங்கிறது மணி சப்ளை ரொம்ப ஏறிடுச்சுன்னா, தென் பணம் நிறைய, ரூபா நோட்டுகள் நிறைய இருக்குது, ஆனால் பொருளும் சர்வீசஸும் கம்மியாக இருக்கும்போது இப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சி சர்வீசஸும் குட்ஸோட வேல்யூவும் ஏறும். இது நார்மலாக எப்படின்னா, ஃபுட் ப்ரைஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மற்ற கமாடிட்டிஸ்ட்டு போய் கடைசியாக வேஜ் இன்ஃப்ளேஷனில் முடியும். 2014க்கு அப்புறம் ரிலேட்டிவாக ரகுராம் ராஜன் டைட்டன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹையாக வச்சதுனால ஒரு மாதிரி இன்ஃப்ளேஷனோட கடைசை நம்ம உடச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, ஆயில் தான் பெரிய காரணமாக இருந்தது. ஸோ க்ரூட் ஆயில் விலை இறங்கினதுனால நான் 6 இயர்ஸாக நம்ம இன்ஃப்ளேஷன் பிட்வீன் 4 to 6%. பட் ரீசெண்டாக 1 இயராக கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி லாஸ்ட் 1 இயராக ரிசர்வ் பேங்க் ஹெவியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி போன 10 மாதத்தில் ஒரு மாதம்தான் ரிசர்வ் பேங்க்கோட ரேட்டு கம்மியாக. ரிசர்வ் பேங்க்கோட மேண்டேட் 4 to 6% தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும். தட் இஸ் ±2%, 4% மீடியம். நம்ம மார்ச்லேருந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் கண்டினியூஸாக 6%க்கு மேலே இருக்கும். சக்திகாந்த் தாஸ் என்ன சொல்லிகிட்ருக்காருன்னா, இந்த மாதம் குறைஞ்சிரும், அடுத்த மாதம் குறைஞ்சிரும்னு குடி பாண்டி மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த சப்ளை ஷாக்னால தான் இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னாரு. இப்போ எக்கானமி திறந்து விட்டு 2 மாதம் ஆன அப்புறம் கூட இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு தான் இருக்குது.
எல்லோரும் நினைக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரைமரியாக வெஜிடபிள்ஸ்னால ஏறி இருக்குன்னு. வாஸ்தவம் இந்த மாதம் வெஜிடபிள்ஸ் ஏறி இருக்குது விலை. பட் ரியலாக வெஜிடபிள்ஸ்னால நம்ம ப்ராப்ளம் கிடையாது. வெஜிடபிள்ஸ்லேருந்து மாறி ப்ரோட்டீன் பேஸ்கெட் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரோட்டீன் பேஸ்கெட்டுங்கிறது முட்டை, மீன், மீட், இதுதான் சிக்கன், இது 4 தான் ப்ரோட்டீன் பேஸ்கெட். வெஜிடேரியன்ஸுக்கு டால், பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த 5 தான் ப்ரோட்டீன் பேஸ்கெட். இந்த ப்ரோட்டீன் பேஸ்கெட்டுங்கிறது லாஸ்ட் 6 மாதமாக டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷனில் இருக்குது. அதுதான் ஃபுட் இன்ஃப்ளேஷனை மெயினாக ட்ரைவ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபுட் இன்ஃப்ளேஷனில் தான் எப்போதும் ஸ்டார்ட் ஆகும். ஃபுட் இன்ஃப்ளேஷன் தென் மற்ற கமாடிட்டிஸ் போகும். ஸ்டீல் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா கடைசி 5 மாதமாக கண்டினியூஸாக ஸ்டீல் ப்ரைஸஸும் ஏறிட்டுருக்கு. நார்மலாக இது மாதிரி விலைவாசிகள் ஏற ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆகும்? விலைவாசிகள் ஏறினா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து வாங்குகிற சம்பளத்தின் வேலையை ஏற்றுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சர்வீசஸ்னால் உங்கள் டாக்டர், ஆடிட்டர், முடி வெட்டுறவர், இது மாதிரி யாராவது சர்வீசஸ் உங்களுக்கு கொடுக்குறவங்க அவங்க ரேட்ஸை ஏற்றிட்டாங்க. ஸோ சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் ஏறுறச்ச டெஃபினட்டாக வேஜ் இன்ஃப்ளேஷன் ஃபாலோ பண்ணும். வேஜ் இன்ஃப்ளேஷனுங்கிறது அதே வேலை செய்யறதுக்கு மற்ற காஸ்ட்லாம் ஏறுறதுனால வேஜஸை ஏற்றி கொடுங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இது ஆயிடுச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்பைரலில் எக்கானமி போகும். அப்போது ஒன் ஆஃப்டர் தி ஒன் வில் ஸ்டார்ட் ஃபீடிங் தி இன்ஃப்ளேஷன் ரேட். சக்திகாந்தா தாஸ் சொன்னார், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் மற்ற இயர் பிகினிங்லேயே இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்ததுனால பேஸ் எஃபெக்ட் குறைஞ்சு 5க்கு கீழே இன்ஃப்ளேஷன் போகும்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரஜெக்டரியை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஃபார் த செகண்ட் ஹாஃப், தட் இஸ் அக்டோபர் 1st to March 30th, டெஃபினட்டாக 5% கிட்ட இருக்காது. அது 6 and above இருக்கும். ஆர்பிஐயோட மேண்டேட்டுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் லாஸ்ட் இயரும் அதே பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் இப்போ எவ்வளோன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 7.61% இருக்குது அக்டோபரில். ஓவரால் அடுத்த 6 மாதத்தில் 6% இருந்தால் கூட 100 ரூபா இருந்த பொருள் 106 ரூபா இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் விலையை ஏற்றிருக்காங்க. இது மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷனரி ஸ்பைரல் வரைச்ச கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ஏறும், இபிஎஸ் ஏறும், ஸ்டாக் ப்ரைஸஸும் ஹையாக இருக்கும். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நார்மலாக லோவாக இருக்கிறது தான் இந்த ஹை இன்ஃப்ளேஷன் வரும். இதனால் ஆல்ரெடி லேண்டு, பில்டிங், கோல்டு அண்ட் ஸ்டாக்ஸ் இது மாதிரி 4 ஃபிக்ஸட் அசெட்ஸை பணக்காரங்க வச்சுருக்கிறதுனால அவங்களோட வெல்த் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டே இருக்கும். அவங்க ஒன்றும் வேலை செய்யணுன்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கிறச்ச அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில் தான் முதல்ல வரும். அதுதான் இந்தியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அசெட் ப்ரைஸஸ் ஏறிட்டே போகும். அசெட்லேருந்து அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கு வரும். இப்போ தான் அது ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கு வந்திருக்கு. ப்ரைஸ்லேருந்து வேஜஸ் இன்ஃப்ளேஷன் போய் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். இது மாதிரி இருக்கிறச்ச இத்தனை நாள் இந்தியாவுக்கு நல்லா இருந்தது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருந்தது. கவர்மெண்ட் வந்து இந்த லோ ப்ரைஸஸை மக்களுக்கு கொடுக்காம டேக்ஸஸ் போட்டு மார்ச்சில் ஒரு வாட்டி, மேலே ஒரு வாட்டி டேக்ஸஸை ஹையாக போட்டு வந்த லாபத்தை கவர்மெண்ட் உறிஞ்சிடுச்சு. இந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் லோவாக இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டால் இதை செய்ய முடியும். ஆனால் இப்போது வேக்சின் வந்துடுச்சுன்னொன்னே க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் 15% ஏறிடுச்சு. இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் 45% இருக்குது. $45 ஒரு பேரல் இருக்குது ஜான்வரி டெலிவரியில். ஜூன் மாதம் டெலிவரிக்கு இன்னும் $1 ஜாஸ்தியாக இருக்குது. ஃபிசிக்கலாக டெலிவரி இம்ப்ரூவ் ஆகிறச்ச, ஏவியேஷன் லிங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறச்ச, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். க்ரூட் ஆயில் விலை $50 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் $50 போச்சுன்னா நீங்கள் பெட்ரோல் விலையை 10 ரூபாவும் டீசல் விலையை இன்னும் 10 ரூபாய் ஏற்றணும். இல்லாட்டா டேக்ஸஸை கட் பண்ணணும். ரெண்டுமே இந்தியாவால் முடியாது. பெட்ரோல் ப்ரைஸஸையும் டீசல் ப்ரைஸையும் 100 ரூபா ஆக்கினா மக்கள் கொந்தளிப்பாங்க. அதே சமயத்தில் டேக்ஸஸை கட் பண்ணிங்கன்னா உடனே என்ன ஆகும்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஏறும். இதுதான் ஆங்கிலத்தில் catch-22 சுச்சுவேஷன் சொல்லுவோம்.
கவர்மெண்ட் அது மாதிரி catch-22 சுச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஹார்ட் அசெட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் 75% இன்ஃப்ளேஷன் பாப்புலேஷன் வந்து ஹார்ட் அசெட் இல்லைங்க. ஸோ நான் அந்த 75% இருந்தால் நான் என்னத்தை பண்ணுறது? நான் இதை தான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். கோல்டில் ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் அசெட்ஸ் அக்வயர் பண்ணுங்கன்னு. ஹார்ட் அசெட்ஸ் இல்லைன்னா இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா எக்ஸப்ட் பாண்டோட விலையும் இறங்கும். அதனால் டெஃபினட்டாக பாண்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே கிராவிடேஷ்னல் புல் இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா கீழே விடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் குறையும், ஜாப்லெஸ்னஸும் ஏறும். பட் இது வந்து மெடிசன் கசக்குங்கிற மாதிரி மெடிசன் கசக்கும். ஆனால் தான் நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கோல்டு வாங்கி வச்சுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. 500 கிராம் கோல்டு இருந்தால் நியர்லி 20 lakhs பாஸ். 20 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப மோர் தென் இனஃப். ஒரு 10 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு 1000 ரூபா ஒரு கிராம் இருந்தது. 1000 ரூபா ஒரு கிராம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். 1000 ரூபா ஒரு கிராம் இருந்தது. 400 கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா 4 லட்ச ரூபா இருக்கும். இன்றைக்கி அது 20 லட்ச ரூபா கிட்ட போயிடுச்சு. கொஞ்சம் 4500 18 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ without doing anything you have created wealth. That is nothing but effect of printing money worldwide. நான் பல தடவை பேசுகிறச்ச ஸ்டாக்ஃப்ளேஷன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாக்னன்ட் க்ரோத், ஹை இன்ஃப்ளேஷன்னு. பட் இந்தியாவில் இன்னும் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. டெக்னிக்கலாக இந்தியா ரிசெஷனில் இருக்குது. அந்த சமயத்தில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் இதுக்கு ஒரே க்யூர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்றுறது தான். பட் இன்னும் பிங்க் பேஜஸில் இதுக்கு இன்னும் முழிச்சிக்கல. இப்போதைக்கு பிங்க் பேஜஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடியாது, ரிசர்வ் பேங்க் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. எனக்கு சந்தேகமே இல்லை. அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் ஆஃப் நெக்ஸ்ட் இயரில் ரிசர்வ் பேங்க் மோர் ஹாக்கிஷா மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலைன்னா இன்ஃப்ளேஷன் ஹை ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா டெஃபினட்டாக க்ரோத் எஃபெக்ட் ஆகும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இந்தியாவில் ரேம்பண்ட் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு. பணக்காரராக போகிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழையாக தான் இருப்பான். ஏன்னா ஹார்ட் அசெட்ஸுங்கிறது அப்பர் மிடில் கிளாஸ்டையும் பணக்காரன்ட்டையும் தான் இருக்குது. 75% ஆஃப் இந்தியாட்ட ஹார்ட் அசெட்ஸ் கிடையாது. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி இந்த புஸ்தகம் ரெடி ஆகிடுச்சு. தமிழ் புஸ்தகம் எங்களுது ரெடி ஆகிடுச்சு. இந்த தமிழ் புஸ்தகம் 26 செப்டம்பர் வெள்ளிக்கிழமையிலேருந்து டிஸ்பேட்சுக்கு ரெடி ஆகிடும். புஸ்தகம் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் தமிழ் புஸ்தகம் வேணும்னு கேட்டிங்க. யாருக்கெல்லாம் தமிழ் புஸ்தகம் வேணுமோ கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லாட்டா moneypech@gmail.com மெயில் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த புஸ்தகத்தோட விலை 400 ரூபா. குரியர் ரேட்டு வந்து 50 ரூபா. ஸோ 450 ரூபா ஆகும். யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை moneypech@gmail.com மெயில் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க moneypech@gmail.com மெயில் அனுப்பவும்.